அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனலில் எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025 மார்கழி மாதம், அதாவது புத்தாண்டு பிறக்க போகுது இல்லைங்களா. புத்தாண்டினுடைய பாதி மாதம் மார்கழியிலையும் பாதி மாதம் பாதிக்கு பாதியாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். அதாவது 2025ஆம் வருடம் 2026ஆம் வருடத்தினுடைய பாதியான வருடம் அப்படின்னே சொல்லலாம் இல்லைங்களா. ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த மார்கழி மாதம், ஆன்மீகத்துக்கான சிறந்த மாதம். இந்த மாதத்தில் கன்னிராசி என்பர்களுக்கு எவ்வளவு சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்க போகுது, புத சுக்கிர யோகத்தால் கன்னிராசிக்கு எவ்வளவு அதிர்ஷ்டங்கள் குவிக்க போகிறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 5 விதமான பலன் கன்னிராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் காத்திருக்குதுங்க. அது என்ன அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், சரிங்களா. மார்கழி மாதத்தில் கன்னிராசி என்பர்களினுடைய திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், கல்வி, ஆரோக்கியம், தொழில், வியாபாரம் இதெல்லாம் எவ்வளவு சிறப்பாக அமைய போகுது, அவங்க எந்த மாதிரியான சவாலான விஷயங்களையும் இந்த மாதத்தில் சந்திக்க போகிறாங்க, எந்தெந்த சிறு சிறு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். மாதத்திலேயே சிறந்த மாதம் அப்படின்னா மார்கழி மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மார்கழி மாதம் மிகச்சிறப்பான பலன்களை கன்னிராசி என்பர்களுக்கு கொடுக்க இருக்கு. மார்கழிய தெய்வங்களினுடைய மாதம் அப்படின்னே சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ஆன்மீக ரீதியாக முக்கியத்துவம் பெற்றது. இதில் கிரக நிலைகளில் பல்வேறு மாற்றங்கள், சில முக்கிய நிகழ்வுகளும் நடைபெற இருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா 12 ராசிகளிலேயுமே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குதுங்க. இதனால் கன்னிராசிக்கு ஏதாவது தாக்கங்கள் இருக்குமா, இல்லை அதிர்ஷ்டங்கள் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. மார்கழி மாதம் 16/12/2025 தொடங்கி 14/1/2026 வரை இருக்குதுங்க. குரு பகவான் மிதுன ராசியில் வக்ரகதியில் இருக்கிறாரு. கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்கிறாரு. புதன் சுக்கிரன் விருச்சிக ராசியிலையும், சூரியன் செவ்வாய் தனுசு ராசியிலையும் இருக்கிறாங்க. சனியும் ராகுவும் கும்ப ராசியில் இருக்காங்க. 21/12/2025 பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் வக்ர நிலையில் புனர்பூசம் 4ஆம் பாதத்திலிருந்து புனர்பூசம் 3ஆம் பாதத்துக்கு பயிற்சியாக இருக்கிறாரு. 22/12/2025 சுக்கிர பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே போல 25/12/2025 அன்று புதன் பகவான் விருச்சிகத்தில் இருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறாரு. 11/1/2026 புதன் தனுசு ராசியிலிருந்து மகரத்துக்கும், செவ்வாய் பகவான் 14/1/2026 தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கும் பயிற்சியாக இருக்கிறாரு. இப்படி கிரக மாற்றங்களால், இந்த கிரகநிலை மாற்றங்களால் மகர ராசிக்கு இந்த மார்கழி மாதத்தில் மிகச்சிறப்பான பலன்கள் கிடைக்க இருக்கு. இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா இது கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம். கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னத்தினருக்கு ராசி அதிபதி புதன் பகவான் தனஸ்தானாதிபதியாக சுக்கிர பகவானோடு சேர்ந்து புதன் சுக்கிர யோகத்தோடு மார்கழி மாதம் தொடங்கி இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு உண்டாகும். புதன் சுக்கிர யோகம் உங்களுக்கு மிக சிறந்த பலன்களை கொடுக்கும். எந்த விஷயத்தை நடத்தி காட்ட வேண்டுமோ, அதை ஜெயித்து காட்ட வேண்டுமோ அதை அவ்வளோ அக்யூரேட்டாக அந்த விஷயத்தில் வெற்றி பெற்று உங்களுக்கு ஒரு நிறைவேறாத ஆசைகளெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானாதிபதியாக உள்ள குரு பகவான் புதன் பகவானோடு சேர்ந்து புதன் சுக்கிரன் யோகத்துடன் விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கிறதுனால வேண்டும் என்பது கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் என்னெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைஞ்சிருக்கு.
ஜென்ம ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா உபஜய ஸ்தானத்தில் தனகாரகன் குரு இருக்கிறதுனால தனம், வன, செல்வம், சொத்து, சுகம், வண்டி, வாகனம் இது சம்பந்தப்பட்ட பாக்கியங்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு சேரக்கூடிய செல்வம், புகழ் அனைத்தும் நேர்மையான வகையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. எந்த குறுக்கு வழியிலையும் நீங்கள் போக தேவையில்ல. உங்களுக்கு நேர்மையான முறையில் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம், புகழ் எல்லாமே வந்து சேரும் இந்த மாதத்தில். கடந்த காலங்களில் முயற்சி செய்த விஷயங்கள், எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நேர்மையாக நடந்தேறும் மாதமாக இருக்கும். ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால லட்சுமி ஸ்தானமாக அமையும். அதனால குபேர சம்பத்துக்கள் கிடைக்கும். குதூகலமாக இருக்க போறீங்க. பிரிந்து சென்றவர்கள் குடும்பத்துடன் சேரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கு. மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா கல்வியில் ரொம்பவே சிறப்பாக இருப்பீங்க. ஆசிரியருடைய வழிகாட்டுதலின்படி நடந்துக்கோங்க. திருமண வயதில் உள்ள கன்னிராசி என்பர்களுக்கு திருமண வரன் கூடிய சீக்கிரம் வந்து சேரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 9 கிரகங்களில் 5 கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கிறதுனால 5 கிரகங்கள் மூலம் 5 விதமான நன்மைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லைங்களா, 5 பலன் வந்து கன்ஃபார்மாக கிடைக்கணும். அதுதான் 9 கிரகங்களில் 5 கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கிறதுனால 5 கிரகங்கள் மூலியமாக உங்களுக்கு 5 விதமான நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மார்கழி மாதத்தில். கன்னி ராசியினருக்கு நன்மைகள் தடையில்லாமல் இருக்க குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப அமோகமாக இருக்கும். சரிங்களா? அதே போல் குலதெய்வ விருட்சத்துக்கு வழிபாடு செய்யுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் கன்னிராசி என்பர்களுக்கு சிறு சிறு தொந்தரவுகள் இருக்கும். மூச்சு பிரச்சனை, முதுகுத்தண்டு பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்திருக்கும், இன்னமும் இருக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. தின தேவதை, வார தேவதை, மாத தேவதை, வருட தேவதை, இந்த மாதிரி தேவதைகள் சம்பந்தப்பட்ட வழிபாடுகளை செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே சொல்கிறதுக்கே இல்லை. உங்களுக்கு இந்த வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சரிங்களா? குலதெய்வத்தை மறக்காமல் போய் வழிபட்டுட்டு வாங்க, எல்லாமே சிறப்பாக இருக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.